அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது, நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினர் பேசுகிற போது இந்த பிரச்சனையில் ஆட்சிக்கு மக்களிடத்தில் மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார், அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்து விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன், நீங்கள் இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். எந்த காலத்திலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என முதல்வர் கூறியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். எந்த காலத்திலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என முதல்வர் கூறியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தான் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மேலூர் அரிட்டாபட்டி பகுதியில் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரித்து பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா, அதற்கு பேர் சொல்லுங்க. குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கவலைகளையும் இங்கே தெரிவித்து அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை மேலூர் அருகே அரிட்டாபட்டி பகுதியிலே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைப்பதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சுரங்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மாத்திரமல்ல, அமைக்க மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வரையில் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வர விடமாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இந்த அவையிலே அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் இங்கே உறுப்பினர்களெல்லாம் சுட்டிக்காட்டியதைப் போல அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏக மனதாக இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அதற்காக இந்த பிரச்சனையினுடைய நதி மூலம் என்ன, இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூலம் என்ன, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார், இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் யார் என்று நீங்கள் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால், இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள். அவரே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தவர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்கள் அவையிலேயே அவர் அந்த மாநிலங்கள் அவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்லை நான் வர்றேன். நான் சார் ஐ am not yielding. I am just coming to the point. Please listen to me. ப்ளீஸ் உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவாக கேட்குறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அந்த மூல முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்.
அதற்கு பிறகு இருக்கு நான் சார் நான் முடிக்கிறேங்க. நான் இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். நான் நீங்க பதில் சொல்லவே இல்ல நான் இத கூட இல்லங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி மாண்புமிகு துணைத் தலைவர் உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் நீங்க எழுப்பி தமிழ்நாடு அரசை பற்றி குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நான் அதற்கு என்னுடைய பதிலை சொல்ல வேண்டும். இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் அப்போது ஆதரித்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று அதை கொண்டு வந்து இதை ஏலம் விடுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அப்போதே அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை எதிர்த்த அரசு தமிழ்நாடு அரசு கனிம வளத்துறை அன்றைக்கே அதை எதிர்த்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதில் எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் ஒருமுகமாக தீர்மானம் கொண்டு வந்து நாம் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் அரசியல் ஆதாயம் செய்வதற்காக இன்றைக்கு நீங்கள் அதில் குளிர்காய நினைக்கிறீர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களிடத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் இல்ல பதில் முடியட்டு நீங்க ஓயா உட்காருங்க. நீங்க அமைச்சர் பேசிட்டே இருங்க. நீங்க உட்காருங்க. தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினருங்க பேசுகிற போது இந்த பிரச்சனையில் ஆட்சிக்கு மக்களிடத்தில் மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையில் உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள். அதற்கு பிறகு முடிவெடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு.